So hi guys, so this is life of Homeo by Janani. So சும்மா ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்ப்போமா. ஸோ என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆர்கனான் ஆஃப் மெடிசனில் ட்ரக் ப்ரூவிங்கோடைய டெஃபினிஷன் தான் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ட்ரக் ப்ரூவிங்ன்றது எந்த அஃபோரிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 105 இருந்து 145 வரைக்கும் அஃபோரிசம்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டெஃபினிஷன்ஸ் எந்த அஃபோரிசம் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் டெஃபினிஷன் சொல்ல முடியாது, நம்ம ஒரு அதை தான் டெஃபினேஷனாக எடுத்துக்க முடியும். ஸோ 105 அஃபோரிசம் 105 தான். ஸோ 105 அஃபோரிசம்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரக் ப்ரூவிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ட்ரக் ப்ரூவிங்ன்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். எதை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் அ பெத்தோஜெனடிக் பவர் ஆஃப் த மெடிசன் ஆர் ஏ ட்ரக். ட்ரக்கோடைய இல்ல ட்ரக் ஆர் மெடிசனோடைய பெத்தோஜெனடிக் பவரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ட்ரக் ப்ரூவிங் அப்படின்னு சொல்றாங்க. It is the process acquiring knowledge of an instrument instead of cure of the natural disease. That means இது வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தின ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது பார்த்தோம்னா மெடிசனை சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தின நாலேஜ் இருக்கணும். அண்ட் தென் கியூர் ஆஃப் நேச்சுரல் டிசீஸ். நேச்சுரல் டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்த ப்ராசஸ் படி ஒரு டிசீஸை வந்து கியூர் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. Bye bye. This is Life of Homeo by Janani. Bye.